டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இப்போ ரொம்ப காமனா எல்லாரும் வந்து ஜஸ்ட் பேசும்போதே வந்து ஐயோ இல்லை ஐம் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட், நான் கொஞ்ச நாள் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் எல்லாருக்குமே வந்து நம்ம லோவாக இருக்கும்போது இல்லை நம்ம சேடாக இருக்கும்போது தட்ஸ் நாட் டிப்ரெஷன். டிப்ரெஷனுங்கிறது இன்னும் அதையும் தாண்டின ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இல்லாமல் நம்மளோட மூட் சரியில்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஒரு வேளை உங்கள் பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இல்லை, ஸோ யூஆர் நாட் வெரி ஆக்டிவ், மென்டலியும் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ரெடியாக இல்லை, ஒரு மாதிரி எப்போவுமே ஸ்லக்கிஷாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, தொங்கலாக இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அதுக்கு வந்து டைரக்டாக கோரிலேஷன் இருக்குது நம்ம பிரெயினை எப்படி வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சில விஷயம் சாப்பிடும்போது நார்மலியே நம்ம வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு சில ஐட்டங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனாலையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஃபுட் நீங்கள் சாப்பிடும்போது தெரியல, ஐயோ இது ஏன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது இன்னுமே உங்களுக்கு இன்னும் அன்ஹெல்தியாக தான் போய் மாறுமே தவிர கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த ஜென்ரலாக சொல்லுவாங்க இவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு. ஒருவேளை நீங்கள் டயட்லேயே இருந்தால் கூட எவ்வளோ கேலரிஸ் அப்படிங்கிறத தாண்டி அந்த கேலரிஸ் எடுத்துக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றீங்க, அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஐ மீன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட மைண்ட் ஒரு மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சாக்லேட் இல்லை ஒரு கேண்டி இல்லைன்னா வந்து சக்குன்னு ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கெட்ஸ், சிப்ஸ் இந்த மாதிரி ஒன்று சாப்பிடாம ப்ராபப்ளி கோ ஃபார் சம்திங் தட் இஸ் வெரி ஹெல்தி. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறத சாப்பிடுங்க, பிரெயினும் ஹெல்த்தியாகும். செகண்ட் ஒன், ஸ்மோக்கிங். என்ன டென்ஷனில் இருந்தனால தான் நான் ஸ்மோக்கிங் அடித்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்மோக்கிங் விடணும் அப்படின்னு நினச்சுமே விட முடியாதவங்களும் இருக்காங்க. ஸ்மோக்கிங்கில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து இந்த தியேட்ரிக்கல் இடத்துலலாம் வந்து பார்த்துருக்கோம். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி டைரெக்டாக உங்கள் மூடு வந்து இது பூஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் எந்த இடத்துக்கு ஒழுங்கான ஆக்சிஜன் சப்ளை இல்லையோ அந்த இடம் பயங்கர ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனாலையும் ஒருவேளை நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை ஜென்ட்லி ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ கூட அந்த ஆக்சிஜன் லெவல் பிரெயினுக்கு ப்ராப்பராக கிடைக்காதனாலையும் யூ மைட் ஃபீல் பேட். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் ஸ்மோக்கிங்காகவும் இருக்கலாம். சோகமாக இருக்கிறதுக்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஸ்மோக் பண்ணுறதுனால சோகமாக இருக்கிறதுக்கான காரணமும் இருக்கலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் அடிக்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து வெளில எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். மூணாவது, ப்ராப்பரான சன்லைட் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நான் இந்த சவுண்ட் ஸ்டூடியோஸ்லாம் போய் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடியோஸ்லாம் வந்து எப்பவுமே ரொம்ப டார்க்காகவே இருக்கும். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்கிட்ட பேசும்போதும் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இட்ஸ் ஆல்வேஸ் டார்க். ஆனால் நம்ம பிரெயின் வந்து நம்ம ஐஸ் வந்து அப்படி டிசைன் பண்ணப்படலை. கொஞ்சமாக சன்லைட் வேணும். சன் பாத் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நல்ல வெல் லிட் ரூம்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டில் சன்லைட் உள்ளே வரணும், அவன் வந்து எட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்தளவுக்கு நம்ம சன்லைட் பார்க்குறோமோ, எந்தளவுக்கு நம்ம பாடியில் சன்லைட் படுதோ அந்தளவுக்கு நம்ம பிரெயினும் பூஸ்ட் ஆகும், நம்மளோட மூடும் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. நாலாவது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களா, அப்போ அப்படி தான் இருக்கும் மண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து இப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்லேயே இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு எதை பண்ணுறதுக்குமே மூட் இருக்காது. ஸோ ஒன் மோர் ரீசன், நீங்கள் ஒரு வேளை எனக்கு எதுக்குமே மூட் இல்லை, லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் உட்காடுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம நின்று பண்ண முடியும். இல்லை நம்ம உட்காந்துட்டே இருக்கோமா, சும்மா எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் எங்கேயா போய் வாக் போயிட்டு வர முடியும். நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், இல்லை ஒரு மூவ்மெண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் உட்காரவங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த ஒரு மூட் பூஸ்டர்லாம் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா அப்படி தானே இருப்போம், எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எழுந்திரிங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் அது எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டில் நான் எத்தனை வேலையை முடிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இப்போ நமக்கு சுலபமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம ஃபோன் பேசும்போது இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு போஸ்ட் போட முடியும். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம். அப்படிங்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரெயின் இருக்க கிரே மேட்டர்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் வந்து இந்த மல்டி டாஸ்க் பண்ணும்போது ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருவானா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மூட் பூஸ்ட் ஆகணும், நம்ம வந்து ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை
ஒரு டைம்ல பண்ணுங்க. அட் அ டைம்ல ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணா போதும். அப்படி நீங்க ஃபோக்கஸ்டா ஒண்ணு பண்ணும்போது, பிரெயின் இன்னும் ஆக்டிவா இருப்பான். அவன் ஆக்டிவ் ஆக அவன் நல்லா ஹெல்தியா இருப்பான். ஸோ இந்த மல்டி டாஸ்க் பண்ணும்போது, அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான அட்டென்ஷன் எங்கேயுமே குடுக்கறதுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த கிரே மேட்டர் ஷ்ரிங்க் ஆகுறதுனால, எகைன் அதுக்கும் வந்து டெசிஷன் மேக்கிங் எல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா? நம்ம எம்பத்தைஸ் பண்றோம் இல்லையா? அந்த ஃபீலிங்ஸையும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா? அண்ட் அதனாலயும் வந்து வில் ஃபீல் டெசிஷன் மேக்கிங் ஒழுங்கா இல்லனாலே எப்படி இருப்போம்? ஒரு முடிவு எடுக்கவே முடியலன்னா எவ்வளோ மண்ட காயும். ஸோ அதனாலயும் வந்து நமக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனதர் ரீசன் ஒருவேளை உங்களுக்கு இரிட்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அந்த டாஸ்க்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கீழ கமெண்ட் செக்ஷன பார்க்காதீங்க. வீடியோ மட்டும் பாருங்க. இன்னொரு விஷயம், எனக்கு ஜென்ரலா இது புடிக்காது. பட் வந்து நான் நெறைய பேர் பண்றத பார்த்துருக்கேன். இட் லுக்ஸ் கூல் அப்படிங்கிறத தாண்டி யாருமே இது வேணுன்ட்டே பண்றது இல்ல. ஏன்னா நான் எப்ப பார்த்தாலும் இந்த இயர்ஃபோன்ஸோ, இல்ல வந்து இயர்பட்ஸோ இப்ப அது உள்ள வேற போயிடுச்சா, ஸோ இயர்பட்ஸ் இருக்கு, இல்லன்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே மாட்டிட்டு இருக்கிறதுன்னு இருக்குல்ல. அந்த மாரி லவுட் நாய்ஸ் நம்ம வந்து கன்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுவும் நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப டிப்ரஸிங்கா தான் இருக்குமாம். ஸோ அதனால நீங்க சப்போஸ் இயர்ஃபோன்ஸ் நெறைய யூஸ் பண்ற ஒரு ஒரு வொர்க்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே, அப்பப்ப அதுக்காக பிரேக் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த வால்யூம் எந்த அளவுக்கு கம்மியா வந்து யூஸ் பண்ண முடியுமோ, அத நீங்க கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா அந்த மாரி லவுட் நாய்ஸ் கேட்காம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் சரக்கு. சரக்கு அடிச்சா உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி, அதிகமா சரக்கு அடிக்கும்போது என்னலாம் நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சில வைட்டமின்ஸ் வந்து கம்மியாகுது, மெக்னீசியம் வந்து கம்மியாகுது. இதெல்லாம் கம்மியாகும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எகைன் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மூட் இருக்க மாட்டேங்குது. எமோஷனலி நம்ம ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்கிறோம். நெறைய வந்து மெமரி லாஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு பண்ணாமலே இருக்கிறது சூப்பர். ஒரு வேள ஆல்ரெடி பழகியிருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கோ, இல்ல வந்து அத ஆப்டிமைஸ் பண்ணாம, ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நமக்கு வந்து ஃபியூச்சர் வரைக்கும் பிரெயின் யூஸ் ஆகணும் இல்லையா? ஹேப்பியா இருக்கணும் இல்லையா நம்ம லைஃப்ல? அதுதானே பிரைமரி கோலே! அது இல்லன்னா எப்படி? அடுத்தது போதுமான அளவு தூக்கம் இல்லாம இருக்கிறது. எப்பா எத்தன வீடியோல சொல்லட்டோம்லடா, தூங்குங்க, தூங்குங்க, தூங்குங்கன்னு அத்தன வீடியோல சொல்லியிருக்கோம். அத்தன புக்ஸ்ல இத பத்தி படிச்சிருக்கோம். ஸோ தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் பக்கத்திலேயே ஒருத்தி படுத்திருப்பா. அவ என்ன தெரியுமா பண்ணுவா, நைட் தூக்கம் வரல அப்டின்னா, ஃபோன் எடுத்து இப்டி மூக்கு மேல வச்சுப்பா. அதுக்கப்புறமா கேட்டா, வேள்பாரி புக் எடுத்து படிக்குவான்னு நேத்து எடுத்தா. அப்பதான் நான் சொன்னேன், ஃபோன் மாரி வச்சிருந்தேன்னா, விழுந்தேன்னா மூக்கு உடைஞ்சிரும். அந்த புக் இவ்ளோ குண்டா இருப்பான் அப்டின்னு சொல்லிட்டு. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஃபோன் பார்க்கறது அப்படிங்கிறது சொல்யூஷனே கிடையாது. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு லேப்டாப் ஓப்பன் பண்றதுங்கிறது சொல்யூஷனே கிடையாது. ஸோ ஒண்ணு நம்ம இந்த லைட்ட கம்மி பண்ணிட்டே வரணும். இந்த ஸ்லீப் பத்தி தனியா எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே இருக்கு. அது வந்து நான் கீழ லிங்க்ல போடுறேன். ரொம்ப 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 முக்கியமா. இன்னொன்னு ஒரு நாள் ஸ்லீப்ப நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு அதுக்காக மேட்ச் பண்ணலாம். அப்படிலாம் பாடி ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு தூங்குனா லாஸ் தான். போனது போனது தான். திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி டைம் மாரி தான் தூக்கமும். ஸோ அந்த அளவுக்கு தூக்கலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அத பத்தி தனியாவே ஒரு வீடியோ இருக்கு. அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா தூங்கி எந்திச்சிங்கன்னா மண்டை நன்னாயிட்டு இருப்பான். அடுத்தது வொர்க் அவுட் அப்படிங்கிறது பிசிக்கல் வொர்க் அவுட் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து மண்டைக்கு ரொம்ப தேவை. ஸோ பிரெயின அடிக்கடி சேலஞ்ச் பண்ற மாதிரி, அடிக்கடி இத ஆக்டிவா வச்சுக்கிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டி பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுடோக்கு போடலாம். இல்ல இந்த வேர்டில்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. இப்ப நான் விளையாடுறதே இல்ல. அந்த வேர்டில் அப்படிங்கிற அந்த பசில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பசில்ஸ் குடுக்கறதோ, இல்ல பிரெயினுக்கு வந்து சம்திங் சேலஞ்சிங்கா நீங்க ஒண்ணு குடுக்குறீங்க அப்படின்னா, அவன யோசிக்க வைக்கணும். ஓகேவா? ஓவர் திங்கிங் கிடையாது. ஒரு ஆன்சர் லாஜிக்கலாவோ அந்த மாதிரி வேணா ஆன்சரோ, இல்ல பசிலோ நீங்க யோசிக்க வச்சீங்க அப்படின்னா, அவன் இன்னும் வொர்க் அவுட் பண்ணி இந்த பிரெயின் மசில்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவானா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த அல்சைமர்ஸ் அந்த வயசான காலத்தில இந்த அல்சைமர்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கும் இன்னும் நெறைய ஏன்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது சுத்தி இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, அத சஃபர் பண்றவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். சுத்தி இருக்கவங்களுக்கும் இவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு நமக்கு பாடியில வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்மள மோட்டிவேட் பண்ணி, நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி, ஒண்ணு பண்ணி வைக்க முடியும். ஆனா, நமக்கு வந்து இந்த மாதிரி இடத்துலயே வந்து பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும்? வெளியிலருந்து ஒருத்தங்க மோட்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ, அதனால பிரெயினோட ஹெல்த்ங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த மாதிரியான பசில்ஸோ, பிரெயின வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி எக்சர்சைஸோ நெறைய இந்த ஆப்ஸ்லயே கிடைக்குது. ஃபோன்லயே இருக்கும். ஸோ, நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, உடம்பே சரியில்ல நமக்கு தெரியுமா? காய்ச்சலு. எனக்கு உடம்புக்கே முடியல. நான் அதோட தான் அத்தன வேலையும் பார்த்தேன். அப்படின்னு பெருமையா பேசுற நெறைய ஹார்ட் வொர்க்கிங் பீப்பிள் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, நீங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒண்ணு இந்த வேலை செய்யாம உங்க மூளைய காப்பாத்தணும். இன்னொன்னு உங்க பாடிய நீங்க காப்பாத்தணும். ஸோ இந்த சிக்கா இருக்கும்போது வேலை செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது உங்க ரெக்கவரியும் ஸ்டாப் பண்ணி வைக்கும். இல்லைனா ரொம்ப டிலே பண்ணி வைக்கும். அண்ட் உங்க மூடையும் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி வைக்கும். ஏன்னா, பண்ணணும்னு நெனச்ச வேலைய பண்ண முடியலன்னு ஒரு காண்டு இருந்துட்டு இருக்குல்ல, அதுல வந்து ப்ராப்பரா அந்த வேலையும் முடிக்க முடியாது அப்படிங்கிறனால செம்மையான கடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிக்கா இருக்கீங்களா? இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் டேக் சம் ரெஸ்ட் டூ. அதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் பேக் டூ வொர்க்.
இந்த வண்டியிலலாம் வந்து லூப்ரிகன்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், டொம்க்கு டொம்க்குன்னு இடிக்கும்ல. அதே மாதிரியே நம்ம பிரெயின்ல, இந்த ஸ்பைன்ல லூப்ரிகன்ட் இல்ல அப்டின்னா வந்து அவனும் டொபுக்கு டொபுக்குன்னு முட்டி, அவனும் நம்ம பிரெயின் ஹெல்த்த வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணுவானாம். அதுக்கு ஒரே ஒரு ஃபியூவல் தான் நம்மகிட்ட இருக்கு. அது என்னன்னா தண்ணி. தண்ணி நெறைய குடிச்சோம் அப்டின்னா, நம்ம பாடி ஹைட்ரேட் ஆயிடுச்சுனாலே ப்ராப்பரா இருக்கும். டீஹைட்ரேட்டடா இருக்கும்போது, நமக்கு சரியா இரிட்டேஷன்லாம் வரும்ல. அது ஏன்னா பிரெயின் இஸ் நாட் ரெடி டூ எனிதிங். யூ கிவ் மீ வாட்டர்டா. அதுக்கப்புறம் தான் நான் எதுனாலும் செய்வேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மூடுக்கு போயிடுமா. ஸோ அதனால இந்த அட்டென்ஷன் இதெல்லாம் கூட வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா ஜென்ரலா நம்ம ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கோம்னா நம்ம தண்ணி தாகம் எடுக்கவே எடுக்காது. ஸோ அதனால நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. தாகம் அடிச்சா தான் தண்ணி குடிக்கணும்னு சொன்னது உண்மதான். ஆனா தாகம் அடிக்காமலே இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும் ரொம்ப கஷ்டம். இன்னும் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுக்கும் வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கிறதுனால, நீங்க என்ன பண்ணுங்க தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம். தூங்க போற நேரத்தில நல்லா படுத்துட்டு, ஏசிய ஆன் பண்ணிட்டு, ஃபேன ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டு, அப்படியே அந்த போர்வைய எடுத்து மண்ட வரைக்கும் மூடி படுக்கிறதுல என்ன ஒரு சுகம்! அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு சில பேருக்கு, எல்லாருக்குமே அந்த மாரி இல்ல. ஸோ அந்த மாரி தல ஃபுல்லா கவர் பண்ணி தூங்கும்போது, அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்ஸிஜன் சப்ளை கொஞ்சம் கம்மியாகிறதுனால, அதுவும் பிரெயின இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால, தலைய கவர் பண்ணி தூங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் ஒரு ட்வீட்ல தான் பார்த்தேன். ஸோ அந்த ட்வீட்ல நான் அதான் சொல்றேனே, ஒரு சில சோஷியல் மீடியால யூஸ் பண்ணும்போது ஏதாவது செம்மையான இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ட்விட்டர்ல நான் இப்படி ஒரு த்ரெட் பார்த்தோனே, "வரே வா! இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமாச்சே. இதில நான் என்ன தப்பு தான் பண்றேன்?" அப்படிங்கிற மாரி டிக் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். அந்த ட்விட்டர் த்ரெட்ட வேணா கீழயும் வந்து லிங்க்ல வந்து குடுக்குறேன். ஓகேவா? நீங்க போய் பாருங்க. அதே மாரி ப்ராபப்ளி அவங்க சிமிலரா அந்த மாரி ட்வீட்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் வாஸ் வெரி நைஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ ரீட் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுதோ த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thebookshop.in அப்படிங்கிற வெப்சைட்ல ஹெல்த் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அத பத்தி, சன்லைட் பத்தி, அப்புறம் ஸ்லீப் பத்தி, அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறத பத்தி, இந்த மாரி நெறைய விஷயங்கள பத்தி நம்ம நெறைய வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க வந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஜானர் வைஸ் பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ நீங்க வெப்சைட்டுக்கு போங்க, ஜானர் வைஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜானர் சூஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு புக் எடுங்க. அந்த ரிவ்யூ பாருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த புக்க வாங்கி படிங்க. ரொம்ப நேரம் அந்த இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்கறது தான் தப்பு. ஒரு 15 மினிட்ஸ் கேட்டா வந்து தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ்லாம் நீங்க வந்து ஆடியோவா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, Spotifyல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஸோ அத நீங்க வந்து கேட்கலாம். இயர்ஃபோன்ஸ் போடாமலும் கேட்கலாம். இல்லடா? ஆமாடா. சரி அதனால அவ்வளோதான்ல. பாய்.